எங்க இப்ப வேகமா போறீங்க? இதுக்கு போனோம் ஆட்டோ வழியும் காசு விடு. நமக்கு இங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா பொண்ணுங்களாம் அழகா இருக்காங்க. அதை பார்க்க மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. மேம் ரகுனா இப்ப எதுக்கு வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சிச்சு மேம். அழகழகா வந்திருக்காங்களா மேம், அதனால வந்திருக்காரு மேம். ஃபேமிலி கேர்ள்ஸ் பார்க்கலாம் சொல்றாங்க. சரி, எப்படி அவங்க வந்து ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க? நான் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க. இல்ல இதே மறுப்போட நின்னு கொத்தி எடுத்து சொல்லிடுவேன். உன்னை கொன்னுட்டு நான் வெள்ளை புடவையை கட்டிக்கிறேன். எப்பவுமே சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், நம்ம எப்பவுமே முன்னாடி இருக்க கடையை போய் பார்க்கணும். சுத்தி எல்லாம் கடையும் பார்த்து கடைசியா பெஸ்டா ஒண்ணு எடுத்து நம்ம பார்க்கணும். போட்டு எங்க போறீங்க? தாரமர தேருக்கு போறோம்ங்க. கபால வாங்குறக்கா? நீங்களும் வாங்கல. தேர் பார்த்த மாதிரியா இருக்கும். அங்க நிறைய பழமெல்லாம் தூர விடுவாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஐயோ மேம், அதான் உங்களுக்கு எங்க கேவிட்டிஸ் இருக்கா? பிரச்சனை சான்ஸே இல்ல. இதில் இருக்க உப்பின் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ். இதன் ஒப்பற்ற ஃபார்முலா பற்களில் பதிந்துள்ள கிருமிகளை மென்மையாக தேய்த்து அதை சுத்தம் செய்யலாம். பால் நுங்கு மரத்தடியில் விக்கிது பார் நொங்கு, நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு. நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு. என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. வாய்க்குள்ள கொண்டு போய் ஒரு பல்லு புடுங்கிருக்கு. இங்க ஆஞ்சநேயா தான் புடுங்கினாங்க காட்டு எல்லாம். இவ்வளவு ஜூம் போறோம், என்னாலே பார்க்க முடியாது. என் வியூஸ் எல்லாம் எப்படா பார்ப்பாங்க? வியூஸ்லாம் இருக்கா? அழகா இருக்கிறத மட்டும் எடிட் பண்ணி போடுவோம். அப்படி போட்டு பாருங்க. 5K இருக்குடா. கார் இருக்குல்ல இங்க சரணம்பட்டி, ஆமா அங்க 5K கார். ஐயா 5K தான் மேம். கை ரொம்ப நடுங்கிறதுக்கா கோவேக்சின் போட்டு வந்திருக்கான். அந்த கோவேக்சின் கம்பெனி நான் காட்டுறேன். நீங்க உள்ள வச்சிருந்தீங்களா பேக்குள்ள, அதுக்குள்ள அது இருக்குன்னு தெரியாம பேக் தூக்கு ரெடி, அது சொருகிருச்சிங்க. அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்காக அக்கா வந்திருக்காங்க. அக்கா வந்துருக்கா. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஸ்கூலுக்கு ப்ரமோஷனே நாங்க தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா. அதுவும் உணவு வச்சு கம்மியான ஒருத்தனை கூப்பிட்டு போயிட்டு வரதுன்றது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவுலையும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சந்தை விலாக் போடுறத வந்து யாருக்காக கேட்டிங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். அதுவும் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கை நடுங்குது, என்னென்னமோ பிரச்சனை. நாங்கள் ஒரு கேமராமேன் வேக்சின் போட்டு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். அதுவும் அக்கா பிஸி ஷெட்யூலில் வந்து எங்கள் கூட வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா கருதப்படுது. இவங்க வந்து சவுண்டு சரோஜா மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக மாஸ்டர் வெறியில் இருக்கார். இன்னைக்கு இவங்களை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூம் போயிட்டாங்க, ஜூம் பார்த்துக்கோங்க, கத்துறாங்க. அங்க ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சாப்பிட மட்டுமே வந்தாங்க. அவங்க அண்ணன் வந்து திரும்ப இதை நான் சொல்லியே ஆகணும். தன்னூத்துன்னு ஒரு கிராமம். அமுக